உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யோ, இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். டேக்கார்த்தி, வாடா. என்னங்க இப்படி பேசிட்டு போறாங்க? பேச்சு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், விடு. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். போங்க போங்க, நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அவனை ஜாமீன்ல எடுக்க தானே போறீங்க. தயவு செஞ்சு அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். அவன் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்ல. வேலனை தண்டிச்சிராத, அவன் பாவம். உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும் தான் அவன் இப்படி எல்லாம் செஞ்சா. தயவு செஞ்சு அவனை காப்பாத்து வள்ளி. நீ கொடுக்க போற வாக்குமூலத்துலதாம்மா வேலனோட உயிரே இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி எமோஷனலா பேசி வள்ளி பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா? இதுக்காக உங்க மேல தனியா கேஸ் போடலாம். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஏய், நான் ஏன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்? எங்களுக்குள்ள நீ குறுக்க வராத. ஏய், உன் அம்மா அப்பா சொல்லலாம், அப்புறமா வச்சுக்கோ. இப்ப எதுவும் பேசாம போயிடு. மூஞ்சில முழிக்காத. வா வள்ளி, போலாம். சொல்ல முடியாது. எங்க வேலையை எங்க பார்க்க விடுங்க. உனக்கு ஒண்ணு இல்லையே, ரொம்ப அடிச்சாங்களாப்பா? சார் ஒரு நிமிஷம் சார். என்ன? சாரி மேடம், எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், அவர் அடிச்சிங்களா? இல்லங்கய்யா. எப்பதான் நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, அது வந்து அவர்கிட்ட சத்திய பிரமாணம் வாங்குங்க. தம்பி, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அவ்வளவுதான். கதிர்வேலன் தரப்பு அட்வொகேட் யாரு? எஸ் மை லார்ட். யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் மினிஸ்டரோட பொண்ண அவங்க விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா தாலி கட்டினதா சொன்னது முழுமையான பொய். உண்மை என்னன்னா, எனது கட்சிக்காரர் அமைச்சர் திரு ரத்னவேல் பாண்டியனிடம் சிறு வயதிலிருந்தே உதவியாளராக வேலை பார்த்து வந்தார். அந்த அடிப்படையில் எனது கட்சிக்காரருக்கும் அமைச்சரோட மகளுக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுள்ளது. இப்படியாக இருந்து வந்த சூழ்நிலையில் அதுவே நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் அதை வீட்டில் சொல்ல பயந்திருந்த வேளையில் அமைச்சர் அவருடைய மகளுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே சமயத்தில் எனது கட்சிக்காரர் கதிர்வேலனுக்கும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதை தடுக்க இருவரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாததால் கடைசி நேரத்தில் காதலியை கைவிட மனமில்லாததால் மணமேடையில் தாலியை மாத்தி கட்டிவிட்டார் எனது கட்சிக்காரர். அதுவும் மணமகள் அனுமதி பெற்றே இது நடந்தது யுவர் ஆனர். காதலித்த இருவரும் திருமணம் செய்து கொள்வதுதானே தமிழ் மரபு. இது எப்படி குற்றமாகும்? அதனாலதான் இந்த கல்யாணத்தை கட்டாய திருமணம் இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல். ஐயா வணக்கம். ஐயா, எதிர்த்தரப்பு வக்கீல் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக இந்த கேஸோட அடிப்படையவே திருச்சி சொல்றாங்க ஐயா. அதுதான் உண்மை. என்னோட கட்சிக்காரர் திருமணம் செய்ய இருந்த பெண்ணோட கழுத்துல இதோ இவர் அவங்க சம்மதமே இல்லாம வலுக்கட்டாயமா தாலியை கட்டியிருக்காரு. ஆக்சுவலா என்னுடைய கட்சிக்காரர் வள்ளிக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தது வேறொருவருடன் அல்ல. அவர் அமைச்சருடைய சொந்த அக்கா மகனான
இதோ இங்க நிக்கிறாரே இந்த ரஞ்சித் தான். இவருடன் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்தி இந்த கதிர்வேலன் வலுக்கட்டாயமாக எனது கட்சிக்காரரான வள்ளியின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டார். இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹார்ட் அட்டாக் வந்து இப்பொழுது படுத்த படுக்கையாகிவிட்டார். அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய கௌரவத்திற்கும் பெரும் கலங்கம் ஏற்பட்டு விட்டதை நினைத்து படுத்த படுக்கையாகிவிட்டார் யுவரானர். அவர் பிழைப்பாரா இல்லையா என்பது கூட இப்பொழுது உறுதி இல்லை. ஆகையால் இந்த கதிர்வேலனுக்கு அதிகப்படியான தண்டனையை வழங்கி இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பளிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். என்னையா வக்கீல் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல வலுக்காட்டாயமா தாலி கட்டினியா? ஐயா, தாலி கட்டினதெல்லாம் உண்மைதாங்கய்யா. அதுவும் அவங்க விருப்பத்தோடு தாங்கய்யா. ஐயா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். திடீர்னு அமைச்சர் வீட்டில் வேற ஒரு பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எங்க வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயா, அமைச்சர் ஒரே மேடையில் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா. அதனால வேற வழி இல்லாம அந்த நேரத்தில் தாலி கட்டிட்டேன். அதுவும் அவங்க விருப்பத்தோட தாங்க தாலி கட்டினேன். வள்ளி 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ சொல்லிதான் அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.